முக்கிய செய்தி. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கோயம்பேட்டில் இருந்து இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் புறப்படும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். முழு விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களுடைய பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்க வேண்டும் என்று அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய பணிமனைகள் மற்றும் அலுவலகங்களை உடனடியாக தாம்பரம் பகுதிக்கு, அதாவது கிளாம்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு மாற்ற முடியாது என்பதால் மேலும் சில நாட்கள் கோயம்பேட்டில் இருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று முறையீடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவாக ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன்படி சென்னை கோயம்பேட்டில் எந்த ஆம்னி பேருந்துகளுக்கெல்லாம் பணிமனைகள் அல்லது ஆம்னி பேருந்துகளுடைய அலுவலகங்கள் இருக்கின்றதோ அவற்றின் முன்பாக இருந்து, அந்த ஆம்னி பேருந்து அலுவலகத்திற்கு முன்பாக இருந்து கோயம்பேட்டில் இருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்கிக் கொள்ளலாம் எனவும், கோயம்பேட்டில் பயணிகளை ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு வழியாக நகரத்தின் உட்பகுதிக்கு செல்லாமல் புறவழிச்சாலையை பயன்படுத்தி நேரடியாக கோயம்பேட்டிலிருந்து போரூர் சுங்கச்சாவடிக்கு செல்ல வேண்டும். போரூர் சுங்கச்சாவடியில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நேரடியாக கிளாம்பாக்கத்தில் தான் பயணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவினை தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து போரூர் சுங்கச்சாவடியிலும் பயணிகளை ஏற்றுக்கொண்டு இன்று இரவு முதல் 800 ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும் என்ற தகவலை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி மாதவரத்திலிருந்தும் புறப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் சூரப்பேடு சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டு அங்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் போரூர் சுங்கச்சாவடியிலும் பயணிகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், சூரப்பேடு போரூர் ஆகிய 2 சுங்கச்சாவடிகளில் நின்று செல்லும் வகையில் மாதவரத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயங்கும் என்றும் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முடிவின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்படுகின்றன. ஒவ்வொரு ஆம்னி பேருந்தும் பேருந்து நிலைய வளாகத்திலிருந்து புறப்படாமல் அதன் அலுவலகத்திலிருந்து புறப்படும். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.